உருவாகி உருத்தளித்து அருகுழியில் உயித்த பிண்டோ உருவாக்கி உலகம் தன்னில் அமைத்ததொரு மாதாபிதா அண்ணன் உன்னை மறந்திட்டாலும் எங்கள் அண்ணாவியை மறப்பதில்லை. ஐயா கால் வீத்தை கற்றவர் கால் பிடிக்கும் சியாவகன் அரை வீத்தை பாடித்தவர் அடப்பங்கட்டி சுமந்திடுவேன் கால் வீத்தை பாடித்தவர் முன்னால் நிற்கும் சியாவகன் முழு வீத்தை பாடித்தவர் மூத்த பிள்ளை தலைமகன் குருவை வணங்கும் சீடர்கள் குன்றில் வைத்த விலங்கோலி குருவை வணங்கா சீடர்கள் குருவை வணங்கா சீடர்கள் குளத்தில் வைத்த விலங்கோலி அரியபூர நகரில் வாழுவான் ஐயாவை வணங்கி வருவான் விளையாடி அன்பு குண்டர் அருளாலே அரசனையுடன் கதைகள் பாடும் ராமசாமி புலவர் பாதம் ஐயா வெற்றிக்கு மேல் வெற்றி எங்கள் வெற்றி குமார் புலவர் பாதம் ஐயா வெற்றி குமார் புலவர் பாதம் ஐயா ராகத்துடன் கதைகள் பாடும் ராமசாமி புலவர் பாதம் எல்லாம் பெயர் படைத்த நாடர் புலவர் பாதம் அவருடைய தம்பிதானே பாரதத்தில் பெயர் படைத்த பாடாலிங்க புலவர் பாதம் முத்து முத்தாய் கதைகள் பாடும் முத்து நாடார் புலவர் பாதம் வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்ற வெற்றி குமார் புலவர் பாதம் தரணி எல்லாம் பெயர் படைத்த தங்கத்தூரை புலவர் பாதம் பாட்டி சொல்லி தந்த மலர் கமலிகின்ற பூர நகரில் வாழும் சொல்லை தவற மாட்டார் பிறப்பு பேச மாட்டார் விதியுடன் வாழ்பவர் கீர்த்தி புகழ் யாவும் பெற்ற கிருஷ்ணா நவி புலவர் பாதம் சென்ற இடம் புகழ் படைத்த செந்தில் குமார் புலவர் பாதம் சிறப்புடனே வில்லு பாடும் சீதாராமன் புலவர் பாதம்
சபையோர்க்கெல்லாம் வந்த நாங்கள் செய்தோம் ஐயா அமர்ந்திருக்கும் சபையோர்க்கெல்லாம் 6 பேரும் சரணம் செய்தோம் பாடுகின்ற பாடலிலே பாட குற்றல் இருந்திட்டாலும் கூறுகின்ற வசனத்தில் குற்றம் கூற இருந்திட்டாலும் உன்னை சொல்லும் வார்த்தை பின்னே நாங்கள் சொல்லிட்டாலும் பின்னே சொல்லும் வார்த்தை உன்னை நாங்கள் சொல்லிட்டாலும் பெற்றெடுத்த பிள்ளை போலே பெற்றெடுத்த பிள்ளை போல நீங்கள் பிழை பொறுக்க வேணுமையா பெற்றெடுத்த பிள்ளை போலே நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை போலே எங்களை பிழை பொறுக்க வேணுமையோ அதாவது சரி கலியுகமெல்லாம் பெயர் படைத்த இந்த கலியுகத்திலே பெயர் படைத்த காளாத்தி மாடம் என்னும் மாநகரிலே காளாத்தி மடம் என்ற மாநகரிலே ஆமா சரி அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா இந்த காளாயத்தி விநாயகர் ஓ காளாத்தி விநாயகர் ஆமா காளாத்தி விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சுனாலே கவலை எல்லாம் போயிடும் ஆமா ஆமா அந்த அரிய பெரிய ஆலயத்திலே காளாத்தி விநாயகருடைய ஆலயத்தில் ஆமா சரி 6ஆம் ஆண்டு முருகன் பூஜையானது நடத்தி வருகிறார்கள் ஓ 6வது ஆண்டு முருகருக்கு பூஜை ஆமா யாருக்கு பூசை முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அடே அப்பா ஆமா சரி இந்த காளாத்தி மாடத்திலே சரி அமர்ந்திருக்கக்கூடிய காளாத்தி மடம் மாநகரிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே தாய்மார்களே சிறியோர்களே ஓ சின்னஞ்சிறியவர்களே அதாவது சரி சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்களே இளைஞர்களே ஏன்னா இப்போ உள்ள காலத்துல இளைஞர்கள் தான் முக்கியம் ஆமா இளைஞரணி தான் முதல்ல ஓட்டு போடணும் எங்களுக்கு ஆமா ஆமா அண்ணா இளைஞரணி வரிசையா உட்கார்ந்துருக்காங்கல்ல வருங்கால இளைஞர்கள் அதெல்லாம் வருங்கால நம்ம நாட்டின் கண்கள் தூண்கள் IAS ஆகலாம் IPS ஆகலாம் ஆமா ஆமா அண்ணா இருக்கிறது MBBS டாக்டர் ஆமா ஆகணும்ல நான் பச்சை சட்டை படுக்கிறது அட்வொகேட் காளாத்தி மாடத்துல ஒரு அரசு அதிகாரி ஆகணும்ல கட்டாயம் வரணும்ல ஆமா சரி அப்படி இந்த அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே தாய் குலத்தின் தங்கங்களே சிறியோர்களே பெரியோர்களே ஆமா கல்வி கற்ற கணதான்களே ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் ஆமா நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் மத்தியிலே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு ஆமா சரி அதாவது என்னமா நான் உங்கள் பிள்ளை புவனா நாங்களா உங்க வீட்டு பிள்ளை ஆமா சார்ஜி பார்த்தோம்னா காளாத்தி படத்துல எல்லாமே நம்ம சொந்த பந்தமா தான் இருக்கோம் ஆமா காளாத்தி படத்துக்கு நம்ம வில்லு பாட்டுக்கா வந்திருக்கோம் சரி நம்ம பெத்த தாய் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாதிரி ஆமா அதாவது சரி எனக்கு ஊரு வந்து அரியபுரம் ஓ உங்களுக்கு ஊர் வந்து அரியபுரம் ஆமா சரி என்னுடைய பேரு உங்க பேர் என்ன பேரு எஸ் புவனா ஓ நீங்க மட்டும்தான் வெளில படிக்கீங்களா ஆமா உங்க அப்பா படிச்சாங்களா உங்க தாத்தா எல்லாம் படிச்சிருக்காங்களா அதாவது சரி நாங்கள் வெற்றிக்குமார பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளுப்பாடுகிறோம் அடேங்கப்பா நீங்க அப்ப 7வது தலைமுறையா ஆமா அப்ப 6வது தலைமுறை எங்க 6வது தலைமுறை எங்க அப்பா செந்தில்குமார் ஓ நான் தானோ ஆமா சரி 7வது தலைமுறை நான் 7வது தலைமுறை நீ ஆமா சரி அப்படி ஆமா அதாவது சரி நாங்க பாடுகின்ற பாடலிலே பாடுகின்ற பாடலில் பாடல் குற்றல் இருந்திட்டாலும் சரி சொல் குற்றம் இருந்திட்டாலும் சொல்லுத குற்றம் இருந்தாலும் அடித்தாளங்களே குற்றம் இருந்திட்டாலும் அடித்தாளத்திலையும் குற்றம் வந்தாலும் வந்துடலாம் நாங்க முன்னே சொல்லக்கூடிய வார்த்தையை பின்னே சொல்லிட்டாலும் பின்னே சொல்லக்கூடிய வார்த்தை முன்னே சொல்லிட்டாலும் அதாவது சரி நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையை எப்படி வீட்டுக்கு அழைத்து கொண்டு அன்போடு ஆதரிப்பீர்களோ அப்ப எல்லாரும் அப்படி ஆதரிக்கணும்னு சொல்றீங்க ஆமா சரி அதே போல சரி எஸ் புவனாகிய என்னையும் ஆதரித்து உங்களையும் ஆதரித்து அன்போடு அழைப்பீர்கள் என்று சரி
அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதாவது தாத்தா என்ன ஒன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கற்றது கையளவு என்பார்கள், கல்லாதது உலகளவு என்பார்கள். ஆமா சரி. ஆகையினால் நான் ஒரு சிறு குழந்தை, ஏதோ அறியாத சின்ன குழந்தை. ஆமா ஆமா. என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு ஏதோ பாடுகிறேன். ஆமா, சிற்றறிவுக்கு எட்டிய வரை பாட இருக்கின்றோம். ஆமா. சரி. ஆகையினாலே ஆமா, ஊர் பொதுமக்கள் அனைவரும் எங்களுக்கு ஆமா ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு உங்களை பாதம் தொட்டு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொண்டு. ஆமா. சரி. அதாவது நம்மளை ஒளிபரப்பக்கூடிய ஒளிபரப்பது யாரம்மா? ஜித்து டிவி காரர்களும். ஓ, சித்து டிவி கார அண்ணாவி அவர்களுக்கு. ஜித்து டிவின்னு சொன்னாலே உலகத்துக்கே தெரியாத ஆளு கிடையாது. 5 வயசு பிள்ளைக்கும் தெரியும்ல. அதாவது நம்ம வில்லிசையை உலகம் எங்கும் ஆமா பரப்பக்கூடியது ஜித்து டிவி அவர்கள். ஜித்து டிவி அண்ணார் அவர்களுக்கும். ஆமா. இன்னொரு சேனல் யாருன்னு சொன்னா யாரையா? மக்கள் செல்வம். மக்கள் செல்வம் அவர்களும் அதே போல ஆமா வில்லிசை கலையை எல்லாம் ஆமா ஒளிபரப்பு கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு ஒளிபரப்பு கொண்டு இருக்கிறார்கள். ஆமா. அடுத்து நமக்கு ஒளி அமைப்பு கொடுத்த மைக் செட் அவனார் அவர்களுக்கும். ஆமா. இந்த கோயிலுக்கு வருகை தந்திருக்கிய மேலிசை கலைஞர் அண்ணாவி அவர்களுக்கும். ஆமா. ஆமா. புவனா வில்லிசை குழுமி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி சரி. அடுத்தபடியாக என்னம்மா? ஜெயம். ஜெயம் சொன்னா புதுசா இருக்கு, அதானே கேட்டேன். ஜெயம் புதுசு. ஆமா. சரி. ஜெயம் அவர்களும் நம்மளே ஆமா இந்த காலாத்தி மடத்தில் நடக்கக்கூடிய முருகை பூஜையை ஒளிபரப்ப வேண்டும் என்று என்பதாக சொல்லி அவர்களும் அன்போடு வந்திருக்கிறார்கள். நமக்கு அன்போடு வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆமா. சரி. அப்படியாக இருக்க இப்ப நடக்குது பிள்ளையார் கோயில்ல முருகன் பூசை. ஆமா கரெக்ட். முருகர் பூசை சொன்னாலே எப்படி இருக்கும்? 6ஆம் ஆண்டு முருகருடைய. ஆமா. திருச்செந்தூர் முருகனை நம்பி இவங்க மாலை போட்டிருக்காங்க. ஆமா. திருச்செந்தூர் முருகனை நம்பினவங்களுக்கு ஒரு நாளும் எந்த குறையும் வராது. ஆமா. முருகனுக்கு மொத்தம் 6 படை வீடு உண்டு. ஆமா. 6 படை வீடுன்னா எந்த வீடுலாம்? என்ன படையெல்லாம் நீங்க தான் சொல்லணும். திருப்பரங்குன்றம். ஓ, முதல் வீடு திருப்பரங்குன்றம், இரண்டாவது வீடு திருச்செந்தூர், இரண்டாவது வீடு திருச்செந்தூர், மூணாவது வீடு பழனி, நாலாவது வீடு சரி திருத்தணி, ஐந்தாவது மலை பழமுதிர்ச்சோலை, ஆறாவது வீடு தான் சுவாமி மலை. ஒரு அன்பான அறிவிப்பு. மேலே வீடு கொண்டவர் திருச்செந்தூர் முருகன். ஆமா. சரி. அப்படி இன்னைக்கு நம்ம பாட இருக்கிறது. சரி. ஐயா முருகன் சுவாமி எப்படி பிறந்தார்? முருகன் இந்த உலகத்தில் எப்படி பிறந்தார்? எப்படி வளர்ந்தார்? தேவயானையை எப்படி திருமணம் முடித்தார்? தேவயானையை கல்யாணம் முடிச்சது எப்படி? வள்ளியை திருமணம் செய்தது எப்படி? அப்ப முருகனுக்கு 2 சம்சாரமா? ஆமா. எங்க அப்பாவுக்கு 3 சம்சாரம். ஆமா. அப்ப அடுத்தால 4வது ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு. உண்மைதான், பொய் சொல்லல. அவனுக்கு ஒரு மனைவியை கட்டிக்கிட்டே காலத்தை முடிக்க முடியல. உனக்கு தாத்தா 1 பாட்டி 3. எம்மாடி, அது டாபிக் வேண்டாம். சரி. அப்படியாக இருக்க சரி, நம்ம இப்பொழுது முருகன் கடையை பாட இருக்கிறோம். ஓ, சூர பற்பனை அழிப்பதற்கு முருகன் எப்படி பிறந்தாரு? ஆமா. வள்ளியை எப்படி திருமணம் முடிச்சாரு? ஆமா. தேவயானையை எப்படி மனம் முடிச்சாரு? ஆமா. அப்படி என்று சொல்லக்கூடிய சரி இந்த முருகனுடைய பிறவி வரலாற்றை நீங்கள் சொல்ல போறீங்க. ஆமா. சரி. அப்படியாக இருக்க சரி, இந்த ஆதிவெள்ளி கைலாசத்தில் யார் யாரெல்லாம் கொலுவிருக்கிறார்கள் தெரியுமா? யார் யாரெல்லாம் கொலுவாக இருக்கின்றார்கள்? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவபெருமான் அம்பிகையா பார்வதியா மூத்த பிள்ளை விநாயகனும் வள்ளியோடு தேவானையும் வரிசையுடன் கொலுவிருந்தார் நாரதரோ நந்திதேவன் அந்த நலமுடனே கொலுவிருந்தார். சட்டமுனி கும்பமாமுனியும் அழகுடனே கொலுவிருந்தார். பார்கடல் தன்னதில சம்மாளும் லட்சுமியும்
பௌசுடனே கொலுவிருந்தார் பிரம்மலோக பட்டணத்தில் அந்த சாதுர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தார் அமரலோக பட்டணத்தில் திருச்செந்தூர் பால் கொடமா பச்சை வேட்டிக்காரனுக்கு பவுசுடனே பால் கொடம் பச்சை வேட்டி
காரனுக்கு பவுசுடனே பால் கொடை பால் காவடி பிரியனுக்கு பவுசுடனே காவடியா பால் காவடி பிரியனுக்கு பவுசுடனே பால் கொடை ஏ பால் குடமா பால் குடம் திருச்செந்தூர் பால் குடம் பால் கொடமா பால் கொடம் திருச்செந்தூர் பால் கொடை மாலையிட்ட பக்தரெல்லாம் பால் குடம் தான் வாராரு மாலையிட்ட பக்தர் எல்லாம் பால் கொடமா வாராரே ஏ பால் குடமா பால் குடம் திருச்செந்தூர் பால் குடம் பால் கொடமா பால் கொடம் திருச்செந்தூர் பால் கொடை ஏ பழனிமலை முருகனுக்கு பவுசுடனே பால் குடம் பழனிமலை முருகனுக்கு பவுசுடனே பால் கொடை வள்ளிமண வாழனுக்கு வகையுடனே பால் குடம் பள்ளிமன வாழனுக்கு வரிசையோடு பால் கொடை ஐயா பால் குடமா பால் குடம் திருச்செந்தூர் பால் குடம் பால் கொடமா பால் கொடம் திருச்செந்தூர் பால் கொடை பன்னீர் காவடி பெரியனுக்கு பவுசுடனே பால் குடம் பன்னீர் காவடி பெரியனுக்கு பவுசுடனே பால் கொடை ஏ பால் குடமா பால் குடம் திருச்செந்தூர் பால் குடம் பால் கொடமா பால் கொடம் திருச்செந்தூர் பால் கொடை அப்படியாக சரி இந்த ஆதிவெள்ளி கைலாசத்தில் யார் யாரெல்லாம் கொலுவிருக்கிறார்கள் தெரியுமா? ஆதி பொன்வழி என்னும் கைலாச மலையில் யார் யாரெல்லாம் கொலுவாக இருக்கின்றார்கள்? ஆதிவெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஆண்டவன் சிவபெருமா சிவபெருமா அம்பிகையா பார்வதியா பார்வதியா மூத்த பிள்ளை விநாயகனும் நாயகனும் இளைய மக வேல்முருகன் முருகன் வள்ளியோடு தேவானையும் வள்ளியோடு தேவானையும் அங்கே வரிசையுடன் கொலுவிருந்தா பள்ளியோடே தெய்வானையோ பள்ளியோடே தெய்வானையோ வரிசையோடே கொலைவேறுந்தாரே ஐயா நாரதரும் நந்திதரும் நந்தி தேவன் நலக்குடனே கொலுவிருந்தா கொலுவிருந்தா முனி சட்டமுனியா சட்டமுனி அழகு கும்ப மாமுனியும் மாமுனியும் நலக்குடனே கொலுவிருந்தா கொலுவிருந்தா ஆர்கடல் தன்னதில கண்ணதில சம்மாளும் லட்சுமியும் லட்சுமியும் ஹவுசுடனே கொலுவிருந்தா கொலுவிருந்தா லோக பட்டணத்தில் பட்டணத்தில் முருகன் சரஸ்வதியும் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தா கொலுவிருந்தா அமரலோக பட்டணத்தில் பட்டணத்தில் அமரலோக பட்டணத்தில் அந்த இந்திரனும் இந்திராணியும் அமரலோக பட்டணத்தில் அமரலோக பட்டணத்தில் ஐயா இந்திரனோ இந்திராணியோ ஆதிவெள்ளி என்னும் கைலாச பர்வத்தில் ஆமாமா ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவன் சிவபெருமான் அம்மை பார்வதியானவள் பார்வதா தேவியவள் மூத்த பிள்ளை விநாயகப் பெருமான் மூத்த பிள்ளை விநாயக பெருமான் இளைய மகன் வேல்முருகன் அந்த வேல்முருக வேல்முருகனுக்கு எத்தனை மனைவி தந்ததா? எத்தனை மனைவி அம்மா? எத்தனை மனைவி? 2 மனைவி. 2 மனைவி. தெய்வ யானை வள்ளி. ஆமா. சரி. 2 மனைவிகள். ஆமா. நாரதர் நந்தீசன். நாரதர் நந்தீசன். அட்டமுனி சட்டமுனி. சட்டமுனி. இப்படி அழகுடனே கொலுவிருக்கிறார்கள். அழகாக கைலாசத்தில் கொலுவிருக்கிறார்கள். ஆமா. சரி. பார்க்கடல் தன்னதில பார்க்கடலிலே யாரம்மா இருக்கிற? பச்சமாலும் லட்சுமியும் பவுசுடனே ஆண்டு வருகிறார்கள். பச்சமாலும் லட்சுமி இருக்கிறார்கள். ஆமா. சரி, அடுத்து பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மலோகத்திலே யாரம்மா இருக்கிற? சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக ஆண்டு வருகிறார்கள். சதுர்முகனும் சரஸ்வதியும் ஆண்டு வருகிறார்கள். ஆமா. சரி, அடுத்து அமரலோக பட்டணத்தில் யாரம்மா? இந்திரனும் இந்திராணியும் இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே ஆண்டு வருகிறார்கள். அடே அப்பா. ஆமா. சரி. இப்படி ஆண்டு வர இதையும் தாண்டி ஒரு நாடு இருக்கிறது. அதையும் தாண்டி நாடு எந்த நாடு இருக்குதம்மா? நாட்டிலையும் நல்ல நாடு. நல்ல நாடு. நாட்டிலையும் நல்ல நாடு. நல்ல நாடு. காவலர்கள் புகழும் நாடு. புகழும் நாடு. கொடமலை பொழியும் நாடு. நாடு. கொடமலை பொழியும் நாடு.
சூடாபர்பன் ஆண்டுவாரா மகேந்திரகிரி மலையதிலே மகேந்திரகிரி மலையதிலே ஐயா சூரபத்மன் ஆண்டு வாரா நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமழை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் காட்சி வீசும் நாடு விசு நாடு விசு நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாட்சி மலரும் நாடு இருவாட்சி எல்லாம் அப்படியே மலரக்கூடிய நாடு ஆமா சரி அப்பேற்பட்ட நாட்டில் ஆமா இந்த மகேந்திரகிரி மலை அதில இந்த என்ன மலை என்ன மலை மகேந்திரகிரி மலை எனக்கெல்லாம் தோரண மலை தான் தெரியும் அப்படியே தத்தா இது வந்து மகேந்திரகிரி மலை மகேந்திரகிரி மலை சரி அந்த மகேந்திரகிரி மலையில் என்னம்மா யார் ஆண்டு வருகிறாள் தெரியுமா யார் அரெல்லாம் ஆண்டு வருகிறாரம்மா சூடாபர்பன் ஆண்டு வருகிறான் சூரபத்மன் ஆண்டு வருகிறான் ஆமா அரக்கர் கூட்டத்திலே பிறந்தவன் சூரபர்பன் ஆமா சரி சூராபர்பன் ஆண்டு வருகிறான் சரி இந்த சூரபர்பன் ஆண்டு வரும் பொழுது சூரபர்பன் ஆண்டு வருகின்ற காலத்தில் அவனுக்கு என்னென்ன சொற்றுக்கள்லாம் இருக்கிறது தெரியுமா அவனோடு பிறந்தவர்கள் எத்தனை பேர்கள் அவனோடு பிறந்தவர்கள் எத்தனை பேரு 1,09,000 தம்பிமார்களாம் சூரபர்பனுக்கா தாத்தா தாத்தாவுக்கு ஒரு கொஸ்டின் சொல்லுங்கம்மா தாத்தா 1,00,000க்கு எத்தனை சைவர் 1,00,000க்கு 13 செய்வார் தாத்தா என் தங்கச்சி சிரிக்கா என்னாச்சு 13 12 தாத்தா டவுட்டா இருக்க அண்ணா 1,00,000க்கு எத்தனை சைவர் நீங்க சொல்லுங்க பாப்பா தாத்தாக்கு தெரியல எனக்கு உண்மையிலே தெரியல தாத்தா சொல்லுதாவ 12 சைவர்னு ஆமா அப்ப தாத்தாவோட கணக்கு டீச்சரை உடனே பார்க்கணும் உண்மையிலே பார்க்கணும் ஆமா பார்த்து டிஸ்மிஸ் பண்ணணும் டிஸ்மிஸ் பண்ணணுமா அப்ப 1,00,000க்கு எத்தனை சைவர் நீங்க சொல்லுங்க தாத்தா என்னம்மா 1,00,000க்கு 5 சைவர் அப்ப இப்ப வர வர குறைச்சிட்டாங்களோ குறைஞ்சிட்டா நான் படிக்கும்போது 12 போட்டேன் தாத்தா அது எப்பவுமே அப்படித்தான் இருக்கு சரி அப்படியே உங்க கணக்குல தான் கொஞ்சம் கூடி இருக்கு அப்ப எத்தனை தம்பிமார்கள் 1,09,000 தம்பிமார்கள் இருக்கிறார்கள் அடேப்பா 1,00,000 தம்பிமார்கள் ஆமா சரி ஒரே ஒரு தங்கச்சி ஒரே ஒரு செல்ல தங்கச்சி அவளுடைய பெயர் என்ன அயோமிகி ஐயோ 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 முகி ஐயோ முகியா ஐயோ ஐயா தாத்தா ஐயோ 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 இல்ல நான் பயந்து வரேன் அயோமிகி அவ பேரு தான் அயோமிகி ஆமா சரி அப்போ 1,09,000 தம்பிமார்கள் தம்பிமார்கள் ஒரே ஒரு தங்கச்சி அயோமிகி ஒரே ஒரு செல்ல தங்கச்சி ஆமா அவதான் இருக்கதெல்லாம் மொத்தமா அள்ளிக்கிட்டு போயிருவா என்ன செய்ய ஆமா அப்படி இருக்க ஆமா அவனுக்கு என்னென்ன சொற்றுக்கள்லாம் இருக்கிறது தெரியுமா என்ன என்ன செல்வாக்கெல்லாம் இருக்குதம்மா ஆடு இருக்கு மாடு இருக்கு மெத்த வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொந்த பந்த அதிகம் உண்டு பாலாலை தாழ்வும் இல்லை பாக்கியத்தால் குறைவும் இல்லை நஞ்சையோடும் புஞ்சையோடும் நஞ்சையோடும் புஞ்சையோடும் நலமுடனே ஆண்டுவாரா நஞ்சையோடு புஞ்சையோடு நஞ்சையோடு புஞ்சையோடு நலமுடனே ஆண்டுவாரா மகேந்திரகிரி மலையதில் ஆண்டு வரக்கூடிய இந்த சூரபர்பனுக்கு இந்த சூரபத்மனுக்கு என்ன ஆச்சு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்குமத்தை வீடு இருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு சொத்து சுகம் இருக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு சொந்த பந்தம் சொன்னா நம்மள மாதிரி ஏகப்பட்ட சொந்த பந்தம் இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம சொந்த பந்தம் தான் ஆமா எல்லாருமே நம்ம தாத்தா பாட்டி தான் எல்லாமே நம்ம சொந்த பந்தம் தான் அப்ப இது உனக்கு பாட்டி ஆமா கரெக்ட் அவங்க பாட்டி ஆமா அது யாரு தாத்தா ஓ தாத்தா ஆமா அப்ப அந்த பக்கத்துல இருக்குது அத்தை அத்தை கரெக்ட் நீங்க அத்தையா சரி அப்படி ஆண்டு வரும்போது சரி அவனுக்கு ஆமா ஆடு இருக்கு சொத்து இருக்கு செல்வாக்கெல்லாம் நிறைய இருக்கு சொந்த பந்தம் செல்வாக்கு ஏகப்பட்டது இருக்கு சூரபர்பனுக்கு ஆமா சரி எத்தனையும் இருந்துட்டாலும் சூரபர்பனுக்கு அத்தனை செல்வங்கள் இருந்துட்டாலும் அவனுக்கு ஒரு ஆசை சூரபர்பனுக்கு என்னம்மா ஆசை தாத்தா ஆசை இருக்கலாம் ஆசை இருக்கலாம் ஆசை இல்லாதவே மனுஷன் கிடையாது பேராசை இருக்கலாமா பேராசை இருந்தா பெரும் நஷ்டம்னு சொல்லுவாங்க அதான் தாத்தா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆசை இருக்கணும் அளவுக்கு மிஞ்சி இருக்க கூடாது சாப்பாட்டு கூட அளவா தான் சாப்பிடணுமா
தூங்குனாலும் அளவோடு தான் தூங்கணும். ஆமா. நானா நைட்ல 8 மணிக்கு தூங்கினோம்னா மறுநாளைக்கு 1:30க்கு தான் எந்திப்பேன். அதான் என் வீட்டுக்காரி போட்டு கொல்லுதா. இது கும்பகர்ண தூக்கம் தாத்தா. அப்படி தூங்க கூடாது. ஆமா. அப்படி சரி. இந்த மகேந்திர மலையில் ஆண்டு வரக்கூடிய சூரபர்பனுக்கு சூரபத்மனுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. இவனுக்கு என்னமா ஆசை இருக்கிறது தாத்தா? என்ன? மனிதனான் பிறந்தவன். சரி. மனிதனுக்கு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு மனுஷன் பிறந்தாச்சுன்னா கட்டாயம் இறப்பு இருக்கும். அத்தனையும் பிறந்துட்டு அப்படியே நம்ம இந்த பூமியில வாழ்ந்தா இருக்க முடியுமா? கடைசி வரை இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு பிறந்தாச்சு, ஒரு நாளைக்கு மேல போக வேண்டியதுதான். ஆமா. சரி. அப்படி இந்த சூரபர்பனுக்கு ஆசையை பாருங்களேன். இவனுக்கு என்னமா ஆசை? 1 தலை 2 தலை 3 தலை 4 தலை 5 தலை உடைய 5 தலை உடைய யாராலையும் என்னை அழிக்க முடியாத சாகாத வர வேணும் என்று ஆசை. ஓ, அப்படி ஒரு ஆசை. இப்படி ஆசைப்படலாமாவே? ஏப்பா இப்ப விடிய காலம் டவுன் பஸ்ல பஸ்ல பேருவான். சரி. அப்படி இந்த சூரபர்பன் என்னம்மா பகவானை தான் நினைத்து, ஆண்டவனை தான் நினைத்து, நமக்கு 1 தலை 2 தலை 3 தலை 4 தலை 5 தலையுடைய எவராலையும் நம்மளை அழிக்க முடியாத சாகாத வர வேணும் என்று சொல்லி அப்பேற்பட்ட வரத்தை வாங்க வேண்டுமே என்று பகவானை நினைக்க போகிறான். ஓ, ஆண்டவனை நினைக்க போறான். அருந்தவசு செய்ய போகிறான். செய்ய போகிறான். எப்படி போகிறான் தெரியுமா? எப்படி அம்மா போகிறான்? மன்னன் போல இருந்தவர் தான் மரபு போல தாண்டி அரசம் போல இருந்தவர் ஆண்டி போல வடிவங்கொண்ட கழுத்ததியில உச்சிராச்சும் உடையதியில வாவியாட்டி வனமல வனங்கடந்து வனமல வனங்கடந்து வயல விட்டும் வாரானே மகேந்திர மலையில் ஆண்டு வரக்கூடிய இந்த சூரபர்பன் சூரபத்மன் பகவானை நினைத்து பாரதம் செய்வதற்காக ஆண்டவனை நோக்கி அருந்தவசி இருப்பதற்காக மன்னனாக இருந்தவன் தான் மரபு போல தந்திரிந்தான். அரசன் போல இருந்தவன் ஆண்டி கோலத்தை தரித்தான். கழுத்ததுல உச்சிராச்சம் இடையதுல காவி வேட்டி கட்டிக்கிட்டு காவி வேட்டியை கட்டிக்கிட்டு ஆமா சரி வனமலை வனங்கிடந்து அப்படியே வையம்பல நாடு விட்டு ஆமா சரி இமயமலை சாரலிலே வந்து பகவானை நினைத்து தவம் இருக்கிறான். இப்ப இமயமலையில வந்து இருக்கான். ஆமா. அப்பா இமயமலையில வந்து இருந்தா எங்க இருக்கும்? இமயமலையில இருந்தா தான் தவம் இருக்க முடியும்னு அங்க வந்து இருக்கிறான். ஆமா. சரி தாத்தா இமயமலை எங்க இருக்கு? நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொன்னா யாராவது எனக்கு ஒரு செவனப்பு தெரியல. தாத்தாக்கு செவனப்பு தானே சொன்னீங்கன்னா இப்ப ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் கொண்டு வந்துருவாங்க தாத்தாக்கு. இமயமலை எங்க இருக்கு தெரியுமா? எங்க தாத்தா இருக்கு? இந்தியா மேப்ல இருக்கு. இமயமலை எங்க இருக்கோ முதல்ல அதே இடத்துல இருக்கு. யாரும் தூக்கி மாத்தலன்னு. அப்படியா? கரெக்ட். தாத்தாவோட சோசியல் டீச்சரும் சூப்பர். நான் எங்க இருக்க வேண்டிய ஆளு? அமெரிக்கா போக வேண்டிய ஆளு. தெரியாம அரியபுரத்துல வந்து பிறந்திருக்கீங்களோ? அப்ப இமயமலை எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க. இமயமலை எங்க இருக்கு? வடக்கு இருக்கு. கைலாசம் பக்கத்துல இருக்கு இமயமலை. ஆமா. சரி. அப்படி இந்த சூரபர்பன் சூரபத்மன் பகவானை நினைத்து வந்தால் நமக்கு கண்டிப்பாக வரம் கிடைக்கும். ஆண்டவனை நினைத்து வந்தால் நமக்கு கட்டாய வரம் கிடைக்குமே என்று ஈசனை நினைத்து வந்தால் கண்டிப்பாக வரம் கிடைக்கும் என்று சொல்லி அரசன் போல இருந்தவன் ஆண்டி கோலத்தை தரித்தார். பகவானை தான் நினைத்து 12 வருட காலமாக தவம் இருக்கிறான். அடேயப்பா 12 வருஷமா தவம் இருக்கான். 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 3 வருஷம் இல்ல 4 வருஷம் இல்ல 12 வருஷமா ஆமா ஒரே இடத்திலே இருந்து தவம் இருக்கிறான். ஆண்டவன் இடத்திலே சாகாத வரத்தை வாங்க வேண்டும் என்று ஆமா சாந்து கொண்டு தரைமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு சரி கோலம் போட்டு இடத்திலே குருத்துவாளை இலைவிரித்து சரி இந்த சூரபர்பனானவன் எப்படி அம்மா தவம் இருக்க போறான்? ஆமா ஒரு மனுஷன் 12 வருஷமா ஒரு இடத்துல இருந்தான்னு சொன்னா ஆமா எப்படி இருப்பான்? அவன் நிலைமை எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அதே போலவே நம்ம கோயில்ல வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கவனா காலை நீட்டுதான். காலை அங்கோடி நீட்டுதான் இங்கோடி நீட்டுதான் அப்படி நெளிதோம்.
செத்தே இந்த தூணு கிடச்சா சாஞ்சு கிடுவோமான்னு பாக்கும். தூண் கம்பில சாஞ்சி கிடுதா? ஆமா. நம்மளால 10 நிமிஷம் இருக்க முடியல. ஆனா அந்த சூரபத்மை 12 வருஷமா தவம் இருக்கான். ஆமா. சரி. இந்த 12 வருஷம் தவம் இருக்கும் போதே ஆமா அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான் தெரியுமா? எப்படி அம்மா இருக்கிறான்? கச்சடித்து மணல் கோவித்து கரையான் புச்சு மேல் பட பள்ளி எல்லாம் பழசி பேச்சு ஓமம் எல்லாம் சடைகள் பின்ன கால் மாட்டில் முளைத்த களமாட்டில் பூச்சோரி கொண்ட ஈல சில ஊருவி கூடு கட்டி முட்டையோட பகவானை தான் நினைத்து பகவானை தான் நினைத்து அவன் பாரதமும் செய்வார். இந்த மகேந்திரகிரியில் ஆண்டு வரக்கூடிய சூரப்பர்பன் அந்த சூரபத்மன் பகவானை தான் நினைத்து 12 வருடகாலமாக தவம் இருக்கிறான். 12 வருடமா ஒரே நினைவாக தவம் இருக்கிறான். எதுக்கு தவம் இருக்கான்? எதுக்காக? 1 தலை 2 தலை 3 தலை 4 தலை 5 தலை உடைய எவருடையும் சாகாத வரத்தை வாங்குவதற்காக. ஆமா. 12 வருடகாலமா ஒரே இடத்தில் இருந்து தவம் இருக்கிறான். 5 தலை இருக்கவங்க வந்தாலும் நம்ம அழிக்க கூடாது. ஆமா. 5 தலை உடையவர் யாரு? சிவபெருமானுக்கு 5 தலைன்னு சொல்லுவாங்க. ஆமா. அவரே வந்தாலும் நம்ம அழிக்க கூடாது. வரவனுங்க தவம் இருக்கிறார். ஆமா. சரி தத்தா என்னம்மா? ஒரு மனுஷன் 12 வருஷமா ஒரு இடத்துல ஆமா பல்லு விளக்காம குளிக்காம அப்பா தலையில எண்ணெய் வைக்காம ட்ரெஸ் எல்லாம் மாத்தாம இருந்தா அவன் எப்படி இருப்பான்? வீட்டுக்காரி சோறு வச்சு கொடுப்பாளா? சரி. வீட்டுக்குள்ள நடையே ஏத்த மாட்டா பேர எப்படி சோறு வச்சு கொடுக்க? இடம் தெரியாம போயிருவா. சரி. ஆமா. அப்படி இந்த சூரப்பர்பன் என்னம்மா பகவானை தான் நினைத்து 12 வருட காலமாக ஆமா ஒரே இடத்துல இருந்ததாலே அவன் உடம்புல காற்றடித்து கரையான் புச்சே கட்டி இருக்கான். அவன் இருக்கடம் தெரியாம கரையாம்புத்தி வளர்ந்து இருக்கிறது. ஆமா. அடே அப்பா. அவன் ரோமம் எல்லாம் சடைகள் பின்னி இருக்கிறதா. உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா சடஜடையா பின்னி இருக்கு. ஆமா. சரி. அவன் கால் மாட்டுல பெரிய மரமானது முளைச்சிருக்கிறது. பெரிய ஆலமரம் முளைச்சு மேல வாக்க போகுது. கொண்டையில எல்லாம் குருவி கூடு கட்டி முட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். குருவி எல்லாம் அப்படியே கூடு கட்டி முட்டை இட்டு குஞ்சு பறிச்சு பறகாட்டிட்டு போகுது. ஆமா. அந்த அளவுக்கு மெய் மருந்து தவம் இருக்கிறான் இந்த சூரபத்மை. ஆமா. சரி. சிவபெருமானுடைய மந்திரம் என்ன தத்தா? சிவபெருமானுக்கு மந்திரம் என்ன மந்திரம்? என்ன மந்திரம்? ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமக. அப்படி பகவானை தான் நினைத்து பகவானுடைய மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அப்படியே உச்சரித்து கொண்டே இருக்கிறான் இந்த சூரபத்மை. ஆமா. சரி. இப்படி பகவானை தான் நினைத்து 12 வருட காலமாக தவம் இருக்கிறான். ஏப்பா 12 வருஷமா தவம் இருக்கிறான் இந்த சூரப்பர்பன். சரி. என்ன நினைக்கிறான் தெரியுமா மனதுக்குள்ளே? என்னமா நினைக்கிறான்? ஓராண்டு காலமாச்சு உடைய வேணும் வரவே இல்லை. 2 காலமாச்சு ஈஸ்வரனும் வரவே இல்லை. 3 காலமாச்சு முக்கனும் வரவே இல்லை. 4 காலமாச்சு நாயகனும் வரவே இல்லை. 5 காலமாச்சு 5 காலமாச்சு ஆண்டவனோ வரவே இல்லை. 5 ஆண்டு காலமாச்சு 5 ஆண்டு காலமாச்சு அரணார வரவே இல்லை. பகவானை தான் நினைத்து இந்த சூரப்பர்பனானவன் 12 வருடகாலமாக இமயமலை சாரலிலே தவம் இருக்கிறான். ஒரே இடத்துல இருந்து அப்படியே தவம் இருக்கிறான் இந்த சூரபத்மன். ஆமா. சரி. 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த உடையவன் வரவே இல்லை. இந்த உடையவனாரி என்னன்னு கேட்கல. 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. இந்த ஈஸ்வரனும் வரவே இல்லை. ஈஸ்வரன் என்னன்னு கேட்கல. 3 ஆண்டு காலம் ஆச்சு. இந்த முக்கண்ணனும் வரவே இல்லை. இந்த முக்கண்ணன் என்னன்னு கேட்கவே இல்லை. 4 ஆச்சு 5 ஆச்சு 6 ஆச்சு 7 ஆச்சு இந்த ஆண்டவன் வரவே இல்லை. 8
வருஷம் ஆச்சு என் பெருமான் வரவே இல்லை. சரி, இப்படி இந்த சூரபர்பன் 12 வருகாலம் தவம் இருக்க ஆதிவெள்ளி கைலாசத்தில் என்னம்மா, அதாவது தத்தா என்னம்மா, ஆண்டவன் சிவபெருமான் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்துள்ளார். எல்லா உயிரையும் படைத்தார் உடையாளி சிவபெருமான்.